பல நேரங்களில் இப்படி செய்யறதுனால புகழ் மட்டும் வராது, பொறாமையும் வரும், வன்மமும் வரும். எதனால் வன்மம்? குடும்பமே இப்படி இருக்கே, அதுக்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. குடும்பமாக குற்றவாளியாக இருந்தால் பரவாயில்ல, குடும்பமாக நல்ல வேலை செய்கிறதுனாலயே அப்போ அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது. அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமயத்தில் தெரியாது எதுக்கு திட்டுறாங்க, ஏன் இந்த விமர்சனம் வருது புரியாது, ஏன் பொறாமை வருது. மகாபலி சக்கரவர்த்தி கதையை பற்றி நம்ம கேட்டிருக்கோம். மகாபலி சக்கரவர்த்தியை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? அவர் என்ன தப்பு செஞ்சார்? அவர் எல்லாருக்கும் கொடுத்தாராம். நான் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னார். அது எதுக்கு கடவுளுக்கும் வரணும்? நீ என்ன கொடுக்குற? நான் கேட்குறேன் பாரு, 3 அடி வானத்தில் 1 அடி, தரையில் 1 அடி, உன் தலையில் 1 அடி அப்படின்னு கடவுளுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி சின்னத்தனமெல்லாம் இருந்திருக்கு. அதான் அந்த கதையில் வருது. அப்போ மக்களுக்கு இருக்கிறதுல இயல்பு தானே. அதையும் தாங்கி கொண்டு பாகக்காயை சாப்பிடு, பாகக்காய் சாப்பிட விரும்புன்னு சொன்னால் பிடிக்குமா? அப்படி தான் அறம் செய்ய விரும்புங்கிறது. உணர்வோடு சொல்லணுன்னா பெரியவங்க பல நேரம் நல்லவர்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணால் சொல்லி வாழ்த்தலாம், ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனுடைய பொருள் என்னென்னா, நீங்கள் நல்லா இருப்பதன் மூலமாக பல 100 பேர் நன்றாக இருப்பார்கள். அப்படியாக சூர்யா அவர்களையும் இந்த அகரத்தின் தொண்டர்களையும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.